கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கும் கூட கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிற ஒரு வார்த்தைன்னு பார்த்தோம்னா சங்கீதம் 34வது அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த இடத்துல தாவீது முற்பிதாக்களை குறித்து சொல்றாரு, பாடுறாரு. அந்த வசனத்தை பார்த்தோம்னா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அதான் முற்பிதாக்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. எப்படி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு அப்படி முற்பிதாக்கள்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்தப்ப பிரகாசம் அடைஞ்சாங்க, அவங்க முகங்கள் வெட்கப்படவில்லை. எப்படின்னா ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி பார்த்தாரு. அன்னைக்கு ஆபிரகாம் ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்து அவர் தலையை உயர்த்தினாரு, அவர் ஜாதியின் தகப்பனா மாத்தினாரு. எந்த இடத்துலயும் அவங்க வெட்கப்பட்டு போகல. அப்படிதான் ஈசாக்கும் அப்படிதான் கர்த்தரை நோக்கி பார்த்தாரு. எல்லா காரியங்களையும் ஒரு வெற்றியை கொடுத்தாரு. எப்படி ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஈசாக்கு மூலமா நிறைவேறிச்சு. ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு அது பலன் கொடுத்தாங்க. ஒவ்வொரு விஷயங்களையும் ஈசாக்கி ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. யாக்கோபும் அப்படிதான். எப்படி வெறுங்கையா போனார், வர்றப்ப 2 பரிவாரங்களோட வந்தாரு. அது மாதிரிதான் எப்படி அந்த முற்பிதாக்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தப்பெல்லாம் பிரகாசம் அடைஞ்சாங்க, முகங்கள் வெட்கப்படல. கர்த்தரை ஒருவேளை நோக்கி பார்க்காம இருக்கிறவங்க வேணா வெட்கப்பட்டு போகலாம். ஆனா கர்த்தரை நோக்கி பார்த்து அவர்கிட்ட ஜெபம் பண்ணி அப்படி இருக்கிறவங்க முகங்கள் என்னைக்கும் வெட்கப்படாது. அதைத்தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கும் கூட கர்த்தரை நம்ம நோக்கி பார்க்கிறோம். அவர் கர்த்தர் நம்மளுக்கு வாக்குத்தத்தமா தராரு. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிறார். இன்னைக்கும் கூட கர்த்தர் உங்களை பிரகாசம் அடைய பண்றாரு, உங்க முகங்கள் வெட்கப்பட்டு போகாதுன்னு சொல்றாரு. அதே போல இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி ஆண்டவர் முகங்களை பிரகாசம் அடைய பண்ணி வெட்கப்பட்டு போடாம பண்றாரோ, அதே நேரத்தில் நம்மளுக்கு விரோதமா இருக்க சத்துருக்களை என்ன பண்றாங்கிறத நம்ம வாசிக்க போறோம். அதைத்தான் நம்ம எஸ்தர்ல வாசிக்கலாம். எஸ்தர் 6வது அதிகாரம் 12வது வசனம் வசனத்தை கூட வாசிப்போம். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ என்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். இந்த இடத்துல இந்த விஷயத்துல நம்மள எல்லாருக்குமே இந்த காமனா தெரியும். ராஜா கணம் பண்ண வேண்டிய மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு ராஜா ஆமானை கூப்பிட்டு கேட்பாரு. ஆமான் என்ன நினைப்பானா, ஏதோ ஆமானத்தன்னு சொல்றாரு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணணும், அலங்கரிச்சு கொண்டு போன அந்த வசனங்களை கூட பார்த்தோம்னா 6வது அதிகாரத்துல 9வது வசனங்கள்லாம் வாசிக்கிறப்ப வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுன்னு ஒருவனுடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கணவன விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பெண் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கணவன விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவன் முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். இப்படி ஏன்னா ஆமான குறிச்சுதான் ராஜாட்ட ஆமானத்தை கனம் பண்ண போறான்னு நினைச்சு சொன்னாரு. ஆனா ஆண்டவர் மொர்தெகாய் அந்த இடத்துல கனம் பண்றாரு. அன்னைக்கு அந்த மொர்தெகாய்க்கு கொண்டு போய் கனம் பண்ணி அந்த ஆமான் சொன்ன மாதிரி காரியங்கள் எல்லாத்துலயும் அவனை கொண்டு போய் கனம் பண்றாரு. அந்த வசனத்துல வாசமே 12வது வசனம், முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். அவனுடைய முகத்தை கூட யாரும் பாத்திரக்கூடாதுங்கிற அளவுக்கு அவன் முக்காடிட்டு கொண்டு போனான்னா அந்த அளவுக்கு வெக்கத்துல ஆண்டவர் அவனுக்கு வெக்கத்தை உறுத்தினார். அந்த இடத்துல இந்த இடத்துல ஆமான் தன் வீட்டுக்கு போறான். எப்படி முக்காடிட்டு கொண்டு போறான், சஞ்சலப்பட்டு போறான். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனை வெக்கத்துல உடுத்துறாரு. எப்படி நம்மளை ஆண்டவர் பிரகாசம் அடைய பண்ணி வெக்கப்பட்டு போடாம பண்றாரோ, அதே நேரத்துல சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துறாரு. அதான் இந்த இடத்துல வசனத்தை வாசிக்க முடியும். ஏன் நீங்க ஆமான சத்துருன்னு சொல்றோம்னா, யூத குலத்துக்கே சத்துருவா இருந்தான். எஸ்தர் சொல்றப்ப சத்துருவாக்கி ஆமான்னு சொல்லுவாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா நிற்கிற எல்லாருமே சத்ருவ தான். அப்படிப்பட்ட சத்ருவை ஆண்டவர் வெக்கத்தின் ஆடைய உடுத்துறாரு. அவர்கள் கண்களுக்கு முன்பா நம்மளை பிரகாசம் அடைய பண்றாரு, வெட்கப்பட்டு போட மாட்டார். இப்போது கூட உங்களுக்கு பிரேயர் பண்றேன். அப்ப தகப்பனே நீங்க ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையில நீ பிரகாசத்தை கட்டளையிட போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்படியே ஒரு கொம்பை உயர்த்துங்க, எல்லா கண்களுக்கு முன்பாக எடுத்து உயர்த்துங்க. உங்களுடைய கருத்தை நாங்கள் முழுவதுமே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படியே பிரகாசத்தை கட்டளையிடுங்க, விரோதமாக இருக்கிற சத்துருக்களுக்கு வெட்கத்தை கொடுத்துங்க. அப்படியே உங்களுடைய கரம் கொண்டு கரை வழி நடத்தணும். இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லதாவே. ஆமென், ஆமென். God bless you.